கனடாவில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதும் போதும் நாங்கள் ஒரே பாட்லக்காக தாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு இன்றைக்கி ஒரு பாட்லக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சென்டனியல் பார்க் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்க்கில் தான் வந்து பாட்லக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து நானே எல்லா டிஷ்ஷும் சமைச்சிக்கிறேன், வேறு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி அன்பு கட்டளை போட்டதுனால வேறு யாருமே எதுவுமே சமைக்கலை. நான் வந்து சிம்பிளாக ஸ்வீட் பண்ணி பன்னீர் டிக்கா மட்டும் பண்ணியிருந்தேன், வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்களுக்காக. பாட்லக் ஏரியாலே போய் லைவாக நான்லாம் செஞ்சு சாப்பிட்டு சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்டது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் டைம் போகிறதே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் டைம் போனது எங்களுக்கு தெரியல. நாங்கள் போன பார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி இருக்குது, சேல்ஸ் கிடையாது, எக்ஸிபிஷன் மாதிரி தான். அங்கே அந்த ஆரஞ்சு ட்ரீ, நம்ம ஊர் அரளி செடி, செம்பருத்தி, மாதுளம்பழம், கொய்யாப்பழம்னு நிறைய செடி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ண சொல்லிவிட்டு கேக் கட்டிங்கோட வந்து பார்த்திங்கன்னா பாட்லக் வந்து முடிச்சிட்டோம். குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா பக்கத்தில் இருந்தனால அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி டே செம்ம சூப்பராக போச்சுங்க.